ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ மாசாணியம்மன் கோயில் பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயில் கிளம்பிட்டோம். இதை நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கருப்பணன் கோயிலில் எப்போ கிளம்புனாலும் ஒரு சல்யூட் போடாமல் போகிறதில்ல. அதனால் வந்து கருப்பனை கும்பிட்டாச்சு. முனிவு பண்ணிருக்காரு, முனிவுரை வச்சு போட்டு அப்படியே நாங்கள் கிளம்புறோம். நீ போக போக அப்படியே நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இவர் தாங்க முக்கியம், சங்கிலி கருப்பை. அதுக்கப்புறம் டிரைவரு. இங்கே பாருங்க, கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். டிரைவர் சாமி கும்பிட்டுருக்குறாரு. நம்மளுக்கு அவர் தானே ஃபஸ்ட்டு முக்கியம், நம்மளை பத்திரமா கூட்டிகிட்டு போகிறவர். ஓகே, கிளம்பலாமா? ஓகே. பிரியா, ஏப்பா மாசாணியம்மன் கோயில் கிளம்பியாச்சு. போன 6 மணி போகணும்னு சொல்லிட்டு இருந்த. போனவா இருந்தா சரியான பண்ண இப்போச்சேப்பா. கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு கல்யாணமே முடிஞ்சு போய் அதுக்கப்புறம் இங்க போலான்னு சொன்னா மாசாணியம்மன் கோயிலு. அப்புறம் லேட் ஆயிடுச்சு. சரி, நீதான் வாழையார் போலான்னு சொன்னா வாழையார் போயிட்டு இருந்தாச்சு. அதனால இந்த வாரம் வந்து மாசாணியம்மன் கோயில் போயிட்டு வரோம். சரிம்மா, நீதான் ஆசைப்பட்ட. போன வாரம் போக முடியல. எனக்கு வேற அது வேற உறுத்திட்டே இருந்துச்சு. உடம்புக்கே முடியலப்பா, காய்ச்சல் அடிச்சுட்டு இருக்குது. இங்க பாருங்க, திருப்பூர்ல இருந்து வண்டி எடுத்ததுல இருந்து வண்டி நிக்கவே இல்லை. இங்க பொள்ளாச்சி கோயில் பக்கம் வந்தாச்சு. நொங்க பார்த்தனே அப்பா நொங்கு வாங்கி கொடு அப்படிங்கிறா. உடனே வண்டி நிறுத்தியாச்சுங்க. ஃபுல்லாக மட்டும் எதுவும் கேட்டக்கூடாது, உடனே அந்த ஸ்பாட்டில் வாங்கி கொடுத்துருவோம். நம்ம கேட்டால் ஒன்றுமே கிடைக்காதுங்க. என்னப்பா வேண்டாப்பா, சளி பிடிச்சிருக்குது இல்ல, குடிக்கலாமா? ரொம்ப நல்லதுமா. உடம்பு நல்லது. அப்படியா? பாப்பாக்கு வாங்கி தரலாமல்லப்பா? குடிக்க மாட்டேன். ஏன் நம்ம குடிக்க சொல்லுங்க. வந்து வாங்கி தராரு பாருங்க. திருப்பூர்ல கிளம்பி கோயிலே வந்தாச்சு. இப்ப வந்து பூ வாங்கி தராரு. எவ்வளவு அம்மாப்பா? 20 ரூபாயம்மா. முல்லைப்பூ? முல்லைப்பூங்க பிரியா, இன்னைக்கு என்ன கோயில கூட்டம் மாட்டேங்குறியோ? ஆமாப்பா, இங்க பாரு கூட்டத்தை. ரொம்ப கூட்டமா இருந்தா ஃபர்ஸ்ட் நீங்களும் பாப்பா கும்பிட்டுவாங்க, அதுக்கப்புறம் நான் போய் கும்பிட்டு வந்துக்கிறேன். தம்பி பார்க்கணும்ல. சரிம்மா. ஹலோ மக்களே, கோயிலுக்கு வந்தாச்சு. கோயில்ல பாருங்க கூட்டம். இங்க பாருங்க. கால் சுடுதாப்பா? கால் சுடலமா, சுட்டு வைக்குது. நான் அப்பவே சொன்னேன் செப்பல் போட்டு வாங்க, அங்க கொண்டே விட்டுக்கலான்னு. கோயில் போறப்ப செருப்பு போட்டு போக கூடாதுமா. கோயிலுக்குள்ளேயே போட்டு போறோம், எனக்கு தெரியாதா? இருந்தாலும் விட்டுட்டு போலான்னு சொன்னேன். பூ வாங்குற இடத்துல எலுமிச்சை பழம் வாங்கிட்டு கொண்டு விடலான்னு சொன்னேன். பரவாயில்ல, இருந்தாலும் கொஞ்சம் தூரத்துல வச்சு நிறுத்தி. அப்ப வாங்க, அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க, சூப்பரியா வாங்க. எலுமிச்சை பழம் அத்தையும் கேட்டாங்க. சரி, வைக்க. கூட்டமா இருக்கு. கூட்டத்தை பாருங்க. என்ன வாங்கிக்கிறா பிரியா? விரதத்தை முடிச்சியாமா? ஆமாங்க, போன வாரமே வந்து மாசாணியம்மன் கோயில் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. கூட்டிட்டு வராங்காட்டி இன்னைக்கு வந்து காலையிலே விரதம் இருந்துட்டாங்க. இன்னைக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லி நானு பாப்பா தம்பி 3 பேர் சாப்பிட்டேங்க. ஆனா இவங்க சாப்பிடல, விரதம். மணி 2 மணி ஆச்சு. இப்பதான் சாமி போட்டு சக்கரை பொங்கலத்தோட முடிஞ்சிருச்சுங்க. நல்லா சாமி பார்த்து திருப்தியா கும்பிட்டாச்சு. காலையில இருந்து பசிக்கவே இல்லை. சாமி கும்பிட்டு வெளியே வந்தோடனே பிரசாதம் வாங்கணுன்ட்டு பாப்பா புளி சாப்பாடு கேட்டங்காட்டி புளியோதரையுமே
சக்கரை பொங்கலும் வாங்கி ஆளு கொஞ்சமா சாப்பிட்டோம். இப்ப பசி பயங்கரமா இருக்குது. காலைல இருந்து நீ விரதம் இருந்தல விரியா, அதனால உனக்கு பசி வந்துருச்சு. காலையில இருந்து பசிக்கவே இல்லப்பா. ஆனா இப்போ சாமி கும்பிட்டு முடிச்சங்காட்டி என்னமோ இப்ப ரொம்ப பசிக்குது. மணி 3:30 ஆச்சு. நீ சாயந்தரப்ப மணி 2:30 2 என்னமோ சொன்ன. அதான்ப்பா, நல்ல கடையை நிறுத்துங்க, சாப்பாடு வாங்கிக்கலாம். வாங்கிட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து தம்பிக்கு ஊட்டி விட்டு சாப்பிட்டுக்கலாம். என்ன சாப்பிடுற? என்ன இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட முடியாதுல்ல, கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். வாங்கலாமா? கேக்குற தெரியல, அதான் உனக்கு கேக்குறேன். சாமி கும்பிட்டு இருந்தாச்சுல, வாங்கலாமா? இது வரைக்கும் நம்ம அப்படி சாப்பிட்டுருக்குமா? வாங்கலாம்ப்பா, சாமி கும்பிட்டாச்சுல. நீங்க ஓகேனா எனக்கு ஓகே, நீங்க வேண்டாம்னா வேண்டாம். மணி 5:30 மணி ஆகுறாங்க. என்ன பண்ணலாம்? அதான் நானும் யோசனை வந்துக்கிறேன். கோயில் 5 மணி வந்துட்டோம், எவ்வளவு தூரம் வந்துட்டோம். சாமி கும்பிட்டு போயிடலாம். சாமி சௌந்தரியம் பாருங்க. பொறி வாங்கி போடலாம். பொறி பாரு, மீன் பாரு எவ்வளவு வச்சு கீழே போகணும். நிறைய மீன் இருக்கு, பாம்பு இருக்கு. நாங்க பாரு மீன் இருக்கு. பாரு எவ்வளவு மீன் இருக்கு. அவங்க ஒன்றும் தெரியும், இதுல பாம்பு இருக்குறியா? அங்கதான் கையில் முடிச்சு கழுவுனேன். இப்ப நீக்கினதுக்கு அப்புறம் அங்க போய் கையில் முடிச்சு கழுவிட்டு, ஆமா கையில் முடிச்சு கழுவிட்டு போகணும். இங்க பாரு மீன் பாரு, இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு வச்சுருக்குன்னு. பெரிய பெரிய மீனா இருக்கு இங்க. இது எப்படி இப்படியே விட்டுருவாங்க? இல்லம்மா, இது ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு டைம் இது விடுவாங்க, டென்ட் விடுவாங்க. ஆனா இது வந்து பொறி வாங்கி போட்டா நல்லது. அம்மா கேரளா ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி இருக்குமா. அங்க பாருமா அந்த பாம்பு போகுது, அங்க பாருமா எவ்வளவு பேர் பாம்பு போகுதுன்னு. இதுக்குள்ள பாம்பும் இருக்குமா? ஆமா, தண்ணி பாம்பு நிறைய இருக்கு. அங்க பாரு போகுது, அங்க பாரு தண்ணி பாம்பு. பாம்பு மீன் பிடிக்காதப்பா. அது ஒண்ணும் பண்ணல, இந்த பாரு தண்ணி பாம்பு போகுது வருதா, அந்த மரத்துக்கு போகுது பாரு. ஆமா, அங்க ஒண்ணும் பண்ணாது, நிறைய இருக்கு, நான் நிறைய டைம் பாத்துக்கிறேன். இங்க வருமா பலாப்பழம் மரம் பாருமா, செம்மையா இருக்கா. மாங்காய் கை கட்டுற மாதிரியே இருந்துச்சு. அங்க பாப்பா பொறிக்கலாமான்னு கேட்டா, அவங்கள கேட்டு பொறிச்சுக்கலாமாப்பா அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு வந்தேன். சூப்பரா இருக்கு இந்த இடத்துக்கு போனோம்னா. இங்க டிக்கெட். இந்த இடத்து பேர் என்ன ஊரியா? சீத்தர்குண்டு. சீத்தர்குண்டா? பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயில்ல இருந்து இந்த இடத்துக்கு வரக்கு எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கும்பா? ஒரு 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் இருக்குமா. 30 கிலோமீட்டர் கண்டிப்பா 30 கிலோமீட்டர். ஆனா வந்து சுத்தி பாக்குறதுக்கு வந்து அது நல்ல பிளேஸ் பா. எப்படின்னா மாசாணியம்மன் கோயில் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்தோம்னா இங்க நல்லா அருவி, அங்க ஒரு பார்க் ஒன்று இருக்கு, அந்த இடத்துல எடுத்து காட்டலாம், சூப்பரா இருக்கும். இதுக்கு வரமா திரும்பி இங்கிருந்து மீன்குளத்து பகவதி கோயில், அது எவ்வளவு கிலோமீட்டர் இருக்குப்பா? இங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குமா. அதான் வந்தா எவ்வளவு இடம் பாக்கலாம் பாத்தீங்களா. மாசாணியம்மன் கோயில் வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு அந்த பார்க் பார்த்துட்டு மீன்குளத்து பகவதி கோயில் போயிட்டு போனோம்னா ஒரு நாள் ஃபுல்லா சூப்பரா இருக்கும். வந்துட்டு போனீங்கன்னா வந்துட்டு எல்லாரும் வாங்க, வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இடம் செம்மையா இருக்கு. இன்னும் மேல போய் அருவியெல்லாம் இருக்கு, எடுத்து காட்டுறோம் உங்களுக்கு. பாருங்க எப்படி குளிச்சுக்கிறாங்க, செம்மையா இருக்கு இடம். என்ஜாய் பண்றதுக்கு நல்லா. பாருங்க ஒரு வயசான பாட்டி இறங்கி வருது பாருங்க எப்படின்னு. அப்படியே மெதுவா இறங்கி அப்படியே பிடிச்சி வரும். ஏதாவது கையை பிடிச்சி கூட்டிட்டு போனா, வயசான பாட்டின்னு சொல்லியாச்சு, அப்ப கையை பிடிச்சி கூட்டிட்டு போகணும்ல. பிரியா, அன்னைக்கு நம்ம வந்து பார்த்தப்போ நிறைய அருவி எல்லாம் தண்ணி வந்துச்சுல. இங்க தண்ணி வரலம்மா, இன்னைக்கு தண்ணி அருவி வரல. பாருங்க இந்த இடத்துல தான் சூப்பரா என்ஜாய் பண்ணலாம், குளிக்கலாம், நல்லா இருக்கு. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 30 ரூபா வாங்குறாங்க ஒரு ஆளுக்கு. அப்புறம் மறக்காம மொபைல் நம்பர் வாங்கிக்கிறாங்க, பேர் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா இது ஃபாரஸ்ட் இல்லை, அதனால் யாரும் எங்கேயும் போயிடக்கூடாதுன்ட்டு நம்பர் வாங்கிக்கிறாங்க. அன்னைக்கு வந்தபோது தண்ணி நிறைய போச்சுலப்பா. ஆமாம், அது அந்த இடம் நினைக்கிறேன். அங்கே வந்து நம்ம கை வச்சு வீசி விளையாண்டு இருந்தோமா. இந்த இடத்துல இந்த பாறைகள் இருக்குல்ல, இந்த பாறைகள்ல தண்ணி வரப்போ ஃபுல்லாக வரும். தண்ணி வந்து ரெண்டாவது வந்து இதெல்லாம் மூலிகை தண்ணி ஃபுல்லாக வந்து திருமூர்த்தி மலை மாதிரியே பார்க்கறதுக்கு. ஆமாம், அந்த இடத்துல குளிக்கலாமா, அங்கே வச்சு அந்த இடத்துல குளிக்கலாம். அந்த அங்கே இருக்குல்ல, எப்போ வந்தாலும் பசங்களோட வந்து ஜாலியாக அந்த இடத்துல குளிக்கலாம், நீட்டாக இருக்கும். கெஸ் வாங்குதுங்க, என்னாலதான் முடியல. அவங்க திறமையா வராங்க, என்னால முடியல. கெஸ் வாங்குது பயங்கரமா. இதுக்கே அப்படின்னா திருமூர்த்தி மலை இதோட 3 மடங்கு வருமா. இதுதான் சின்ன மலை தானே. அதான் இவங்களே பொழுதுன்னு இடையில சொல்றாங்கல்ல, வயசாயிடுச்சு. வயசானா பொறுமையா தான் வர முடியும். என்னால முடியல. அவங்க ஜங்குன்னு ஒடியாந்துட்டே இருக்காங்க, என்னால முடியல. நான் மெதுவா பின்னாடி அவங்க பிடிச்சிட்டு ஒடியார வேண்டியதா இருக்கு. அவங்க நடந்து போற ஸ்பீடுக்கு நான் ஒடியார வேண்டியதா இருக்கு. இதோட என்ன கேட்டீங்கன்னா, இன்னுமே அவங்க காலையில விரதத்தை முடிக்கல. அந்த புளிசோறு அந்த பொங்கச்சோறு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டதுதான். ஆமாங்க, என்னோட நேரமா இன்னைக்கு மாசாணியம்மா ஃபுல்லாவே நீ பட்டி போட்டு. அங்க கடை இல்லைங்க, சாப்பாடு வாங்கி தரலானா. சரி பெரிய ஹோட்டலில் சாப்பிடலாம்னு சொல்லி சொன்னாங்க. வர வழியே தான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காட்டி 3/4 கடை சாத்தி இருந்துச்சு. சரி மீன்குளத்து கோயிலுக்கு போயிட்டு அங்கே தரிசனத்தை முடிச்சுட்டு
வர வழியில் எங்கே சாப்பிடலாம் பார்த்தா அங்கேயும் இல்லை. இவன் கேட்ட மாதிரி நான்வெஜ் தான் இருந்துச்சு, அதனால் நான்வெஜ் வேணாம்னு சொல்லி விட்டுட்டோம். சாயங்காலமாக எங்கேயாச்சும் போகிற வழியில் தோசை வாங்கி கொடுத்துட்றோம். நிறைய பசங்களாம் வர்றாங்க, ஜோடியாக வர்றாங்க, ஃபேமிலியாக வர்றாங்க. நல்லா இருக்குது, இடம் நல்லா இருக்குது. வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். சாயந்தரம் ஒரு 3-4 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு போனீங்கன்னா ஃபுல்லாக அது என்ன பூ, கோழிக்கொண்ட பூ, ரோஸ் எல்லாம் வச்சு அழகாக இருக்கும். அந்த இடத்த உங்களுக்கு காட்டுறோம். இடம் சூப்பராக இருக்குது. இனிமேல் வந்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். நம்ம கரெக்டாக மாசாணம் கோயில் வந்தீங்கன்னா மாசாணம் கோயிலேருந்து கரெக்டாக ஒரு 30 கிலோமீட்டர் தான் வரும். 30 கிலோமீட்டர் தாண்டி இந்த வந்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதை முடிச்சுட்டு இங்கேருந்து போனீங்கன்னா 5 கிலோமீட்டர் மீன் வந்தீங்கன்னா எல்லாமே பார்த்துட்டு போயிடலாம், எல்லா இடத்தையும் பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் இடம் சூப்பராக கிலோமீட்டர் ஜம்முன்னு இருக்குங்க. ஆனால் இங்கே வந்து 5:30 மணியோட க்ளோஸு. குளிக்கிற வேறு இந்த மாதிரி இடத்துல வந்து குளிக்கலாம். முதல்ல தண்ணி நிறைய வந்துருந்துச்சு, இப்போ தண்ணி கம்மியாக போகுது. வெய்ய காலங்காட்டியே என்னமோ கம்மி. ஆனால் மழை வேறு டைமில் வந்து ஃபுல்லாக போகுது தண்ணி. தண்ணி நல்ல மூலிகை தண்ணி ஜம்முன்னு இருக்கு. மழை வேறப்பெல்லாம் தண்ணி ஃபுல்லாக வரும்பியா. சூப்பராக இருக்கு ஒரு கிளைமேட்டு. மழை சமயத்தில் சூப்பராக இருக்கும் இந்த கிளைமேட்டு. ஆனால் அந்த சமயத்தில் உள்ள விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கெஸ் வாங்குதுப்பா, ஏறப்ப கெஸ் வாங்குச்சு. இறங்கும் போது மெதுவாக தான் வர முடியும். என்ன அவ்வளோ வெறி மழை ஏறிட்ட? இல்லை, ரொம்ப வேர்க்குதுப்பா. ஆமாம்மா, வெயில் அதிகமா இருக்குதா, பார்த்தா மோடம் போட்ட மாதிரி தெரியுது. ஆனா வெயிலோட தாக்கம் அப்படியே இருக்கா. ஆமா, அதனால கெஸ் வாங்க. செம்மையா இருக்குமா தண்ணி, அப்படியே கணுகணுன்னு இருக்குதுமா. செம கூலிங்கா இருக்குமா. பயங்கரமா உபசம் அடிக்குதுப்பா. கெஸ் வாங்குது. காலையில இருந்து விரதம் இருந்ததுக்கு அதுக்குமே போன வாரம் ஃபுல் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு இந்த வாரம் அப்படியே விரதம் இருக்க வச்சிட்டாங்க. காலையில இருந்து மாசாணி அம்மனோட அருளாட்டு இருக்குது. எனக்கு போன வாரம் கோயிலுக்கு வராம இருந்தே இல்ல, இந்த வாரம் உனக்கு பழி வாங்குறேன்னு நினைச்சிட்டு இருக்குது. காலையில இருந்து விரதம் இன்னுமே சாப்பிடவே இல்லை. ஆமாம்மா, நீ அங்கே சாப்பாடு கேட்ட, அங்கே சாப்பாடு ஒன்றும் தெரியல. சரி வர வழியில வாங்கிக்கலான்னு பார்த்தோம். இன்னைக்குன்னு பார்த்து எங்கேயுமே கடை இல்லை. சரி கேரளாக்கு இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, சரி மீன் கோயில் போயிடலான்னு வந்தோம். அங்கே தரிசனம் முடிச்சுட்டு இங்கே நேரம் வந்தேன்னா, இந்த ஊர் பேர் என்ன மறந்துட்டேன். சித்தர்குண்டா. சீத்தர்குண்டு சூப்பரா இருக்குது இடம். வந்தா நல்லா இருக்கும், ஜாலியா இருந்துட்டு போலாம். எல்லாம் ஃப்ரெண்டுகளோட வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தண்ணி பாருங்க எவ்வளவு ஆழமா இருக்கு பாருங்க. காமிச்சிருமா அந்த ஆழத்தை. தண்ணி ஆழம் கம்மியா தான் அங்க பாருங்க, இவ்வளவுதான் ஆழம். உட்காந்து குழந்தைகளை வச்சு ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு நல்லா இருக்கும். எந்த பயமும் இருக்காது, நல்லா இருக்கும். ஆனா மழை சமயத்துல தயவு செய்து வந்துடாதீங்க. மழை சமயத்துல வந்தீங்கன்னா உள்ளேயே விட மாட்டாங்க, தண்ணி ஃபுல்லா போகும். சுத்தமா சேஃப்டி கிடையாது. அதனால மழை சமயத்தில் வராதிங்க. இனி வெயில் காலம் ஃபுல்லாக இனி வந்தீங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு போயிட்டு இருக்கும், நார்மலாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் விளையாடுறதுக்கு. குழந்தைகளை வச்சு எந்த பயம் இல்லாமல் ஜாலியாக விளையாட்டு போகலாம். ஃபேமிலியாக வாங்க, நல்லா இருக்கும். ஏய் மீன் எப்படி கால் கடிக்குது பாருங்க. இங்க வரியா, இங்க பாரு ஒரு செகண்ட். மீன் அப்படி கால் கடிக்குது. அப்புறம் வந்து ஃப்ரெண்டுகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன், கூட்டிட்டு வரலையா? நான் சொல்லிட்டேன், பசங்க யாரும் வரல. அடுத்த டைம் கண்டிப்பா கூட்டு வரேன் நான். சரியா, எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. பசங்களாம் ரொம்ப விரும்புவாங்க இந்த மாதிரி இடத்துல. சூப்பரா இருக்கு. நான் அன்னைக்கே சொன்னேன். கேமரியா ஏறப்ப கஷ்டம் சொன்ன, இறங்குறப்ப எப்படி இருக்குது? சூப்பரா இருக்குல்ல? ஏமா இது என்ன மூங்கிலாமா? இது இதுவா? மூங்கில் இல்ல, இரும்புதான். இரும்பா? மூங்கில் மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, இரும்புதான். ஆமாமோ, சேஃப்டிக்காக தான் வச்சிருக்காங்க. நான் அது மூங்கில் நினைச்சிட்டேமா. சேஃப்டிக்காக தான் பண்ண. மா ஃபுல்லா மாங்காய் மரம் பாருமா, அங்கே வருமா எவ்வளோ காய் காய்ச்சி கிடக்குன்னு. எப்படிப்பா அந்த மாங்காய் எப்படி பொறிப்பாங்கல்ல? மா ஃபாரஸ்ட்மா அது. சீத்தர்குண்டு. நாள் சூப்பராக போச்சு. இந்த இடம் வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இடம் இருக்கு. ஆமாம், அந்த பார்க்கை போய் எடுத்துட்டு உங்களுக்கு அதை காட்டுறோம். இங்க வேற இப்ப குட்டி குட்டி மீன் நிறைய இருக்குப்பா. கலர் கலர் விட்டுறாங்க. குஞ்சு வச்சுக்கமா நிறையா. செமையா இருக்கு குட்டி குட்டியா. அங்க மேல மேல கட்டுறாங்க. இரு அப்படியே இரு. இங்க வாரு மாங்காய் மரம், மாங்காய் நிறைய காய் காய்ச்சிருக்கு. சின்ன சின்ன
மாதிரியா இருக்கு. இவ்வளவு பெருசா இருக்குமா? மா பெருசாகுமா? பெருசாகமா இன்னும் பெருசாகும். ஃபுல்லாக அது ஃபாரஸ்ட் பிரியோ. அப்ப அந்த கம்பி தொட்டுறாதப்பா. மா இதுக்கு மேலே நைட் ஆயிடுச்சுன்னு வைமா, இங்கெல்லாம் இருக்க முடியாதுமா. அதான் இங்கெல்லாம் வந்து அவங்க இருந்து பழகினவங்க மட்டும் தான் வர முடியும். ரொம்ப இப்பவே இருட்டாயிருச்சுப்பா. ஆமா. கொஞ்ச நேரம் ஆகும்போது இன்னும் கருக்கும்னு இருக்கும்ல. ஆமா, அதனால இருக்க முடியாது. ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பழகிருச்சு. கண்டிப்பா அது பழகிருச்சு. ஆனா அன்னைக்கு நம்ம ஒரு டைம் வந்தபோது அந்த அம்மா மாங்காய் ஊறுகாய் போட்டு குடிச்சுலப்பா. ஆமா, அந்த அம்மா இருக்குமா, அங்க போய் கேட்கலாம். ஆனா அன்னைக்கே சொல்லுச்சு, ஒரு 2-3 மாசம் கழிச்சு வாங்க, மாங்காய் சீசனா இருக்கும், அப்பெல்லாம் ஊறுகாய் சேல்ஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்க. இருந்துச்சுன்னா நம்ம வாங்கிட்டு போலாம் இப்போ. கேட்கலாம், கண்டிப்பா கேட்கலாமா. இங்கே வருவியா நீ? அந்த மாங்காய் மரத்துக்கு அப்படி சொன்னீல, இங்க பாரு இந்த மாங்காய் மரத்தை பாரு. அப்பா இது கையேற்ற மாதிரி தான் இருக்குது. வா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஒண்ணு மட்டும் முடிஞ்சா பொரிச்சிருவோம். அப்ப பாப்பா வரும்போது ஆசைப்பட்டா. நீ ஆட்டை போட பாக்குற ஏன் இருக்குதுப்பா. ஃப்ரெண்டு ராஜ்குமார் வந்தா மாங்காய் அடிக்கிறதுக்கு செம்மையான ஆளு. உங்களோட இதெல்லாம் இங்க செல்லுபடியாகாது. ஏன் இங்கெல்லாம் பொறிக்க கூடாது. அப்படியெல்லாம் கிடையாது. உள்ள ஃபாரஸ்ட் ஆளுங்க இருக்கிறாங்க, இங்கெல்லாம் பொறிக்க கூடாது. இப்ப கை கட்டுற மாதிரி இப்ப இருக்குது. நம்மளே வந்து பொறிக்கலாம். ஆனா நம்ம பொறிக்கிறோமா? ஏன் பொறிக்கல? பொறிக்க கூடாது. அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, அது செய்யக்கூடாது நம்ம. இல்ல நானு ராஜ்குமார் எல்லாம் பழனி நடந்து போயிருந்தோம்ல ஃப்ரெண்டுகளோட. அப்ப அந்த மாதிரி மரம் ஒன்று இருந்துச்சு, கல் எடுத்து விட்டு மாங்காய் அடிச்சு சாப்பிட்டே போனா சலிப்பே தெரியல. நீங்க வேற ஒரு தடவை வீரவாண்டி போயிருந்தோம், வீரவாண்டி கவுமாரியம் கோயில். அப்ப அதுல ஒரு புள்ள ஒண்ணு வந்துருச்சு எங்க கூட. அது பேர் கரெக்டா ஞாபகம் இல்ல. அது இறங்கி மாங்காய் தோப்பு வேற ஒருத்தவங்களுது இறங்கி அந்த பக்கம் ஓடி போய் நல்லா பொறிச்சிட்டு வந்துருச்சு. ஒரு 10-15 காய் பொறிச்சிட்டு வந்துருச்சு. கூட கொண்டு வந்து பஸ்குள்ள போட்டு எல்லாம் ஒளிச்சு வச்சு சீட்டுகள் ஒளிச்சு வச்சு அவங்க துரத்திட்டு ஒடியாந்தாங்க. பஸ்குள்ள ஏறி பார்த்தாங்க, அவங்களால கண்டுபிடிக்க முடியல. எல்லாம் ஆளுக்கு ஒரு பேக்ல போட்டு ஒளிச்சு வச்சிட்டோம். அப்புறம் அதை எடுத்துட்டு வந்து சொன்னா சூப்பரா இருந்துச்சு. அதுதாம்மா சொல்லுவாங்க, மாங்காய் ஒண்ணு திருடி சாப்பிட்டா அவ்வளவு ருசியா இருக்கும்பாங்க. இப்ப எப்படியோ ஒரு வேளை சாப்பாடு கிடைச்சிச்சு. இங்க ஒரே ஒரு பக்கம் தக்காளி சாப்பாடு கிடைச்சது, அதனால வாங்கியாச்சு. தம்பிக்கு மட்டும் சாப்பிட மாட்டான்னு ஒரு முட்டை வாங்கியாச்சு. மணி 6:07 ஆச்சுங்க. இந்த இடத்துல தான் அந்த கடை இருக்குங்க, அந்த கடையில் தக்காளி சாப்பாடு இருந்துச்சு, அவங்களுக்கு வாங்கி கொடுத்தோம். தம்பி சாப்பிட மாட்டேன்னு சொல்லி ஒரு முட்டை வாங்கி கொடுத்துருக்குது. சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கிறாங்க. நீ சாப்பிட்டு தான் கிளம்பணும். பூரியும் கொண்டு வந்துட்டியா? பூரியும் குருமா கொண்டு வந்துட்டேன். ஏன்டா முதல்ல சொன்னா நான் பூரி சாப்பிட்டு போனடா. நான் இன்னொரு வரைக்கும் சாப்பிடாம இருக்கேன். நீங்க காலையில சாப்பிட்டு இப்ப சாப்பிடுவீங்களா? அட பாவி, நான் அதனாலதான் சரி சாப்பாடு வாங்கும்போது எல்லாம் ஒண்ணா சாப்பிட்டுக்கலாம்னு இருந்தேன். உங்களுக்கு கடைசியா பூரி, எங்களுக்கு தக்காளி சாப்பாடு கிடைச்சிருச்சு. வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? கடை இருக்கா? பிஸ்கட் வாங்கி தட்டா? சாப்பிட்றீங்களா? டேய் இங்க வாங்க, இங்க வாங்க. 2 பேர் பாரு, இங்கேயே எங்களுக்கு தக்காளி சோறு தான் கிடைச்சதுன்னு அவங்க புலம்பிட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட இப்படி வாழாட்டுறீங்களாடா? கண்டிப்பா போறப்ப உங்களுக்கு வாங்கி போடுறேன், சரியா? டேய் இங்க பாரு. அடே அம்மா, நம்ம ஸ்டெபி மாதிரியே இருக்காம்மா. ஸ்டெபி இருந்தான்ல அதே மாதிரி இருக்கிறான். இங்கே பாரு, இங்கே பாரு, இவங்களுக்கு பாரு. இவங்களுக்கு நைட்டுக்கு என்ன சாப்பாடு கிடைக்கும் இல்லையா? வீடு நிறைய இருக்குது இல்லப்பா உள்ளுக்குள்ள. ஆமாம்மா. ஆனா நான்வெஜ் கறி எல்லாம் கிடைக்காது, கிடைக்கிறத சாப்பிட்டுக்க வேண்டியது. அவ்வளோதான். எல்லாத்துக்கும் அம்மா கீழே இலைய வைமா, அப்படியே வைமா. நீ பிரியா கீழே வைவியா? ஒன்றும் பிரச்சனை, விட்டுரு. அவங்க பகுந்து சாப்பிட்டுக்கிட்ட பாரு. 3 பேர் சண்டை கட்டிக்கிறாங்க. வேற வழி இல்லை, என்ன பண்றது? அங்க வாரு பூரி அவுட்டு. பசி அவ்வளோ பசியாட்டு இருக்குப்பா. பரவாயில்ல, ஏதா நீ பிரியா எப்படியோ பூரி எனக்கு கொண்டதே இல்லையா, இவங்க பையர் கொண்டு கொடுத்துட்ட. பரவாயில்ல. பாருங்க, எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு பூரி கொண்டு வந்து சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஒரு பூரி கொடுத்தாங்க. இவங்க 3 பேர் படுற பாடை பார்த்துட்டு இவங்களுக்கு கொடுத்தா 3 பேர் நான் சாப்பிட்றதுக்கு 10 நிமிஷம் ஆச்சு. ஆனால் இவங்க 3 பேர் பாருங்க பயங்கரமாக சண்டை கட்டி சாப்பிட்டாங்க. சண்டைனா அன்பு சண்டை. நான் வீட்டுக்கிட்டேப்பா டெய்லி காலையில் பிஸ்கெட் வைக்காம வரமாட்டேன். டெய்லி மட்டும் கிடையாது, காலையில் வச்சேன்னா மதியானம் கத்திட்டு போகிறப்போ வெள்ளையும் பார்ப்பான், அப்புறம் கருப்பு பார்ப்பான். ஆனால் எப்போ போனாலும் ஒரு 5 ரூபா கட்டாது பிஸ்கெட் வாங்கி நான் வைக்காம வரமாட்டேன். இதுகளை பார்த்தா பாவமாக இருக்குதுப்பா. அங்க இல்லம்மா, கடை இல்ல, முடிஞ்சு. எப்போதுமே வரும்போது கவர்ல பிஸ்கெட் ஏதோ ஒன்று ஸ்நாக்ஸ் எடுத்து போட்டு தான் வருவேன். இன்னைக்கு அந்த ஹனி கேக் இருந்துச்சு பாரு ஒன்று, அது மட்டும் எடுத்து போட்டு வந்து போற வழியில சாப்பிடலான்ட்டு. ஆனா அவங்க வெஸ்டமா அதை வச்சிட்டேன். பிரியா போதும் பிரியா, நம்ம போலாம் பிரியா, ரொம்ப இருட்டாயிடுச்சு, யாருமே இல்லை. இங்க பாருங்க, அந்த கடையை எடுத்து வச்சிட்டாங்க, எல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க. இங்க பாருங்க ஃபுல்லா எல்லாம் சாத்திட்டாங்க, லைட் போட்டாங்க பாத்தீங்களா, எல்லாம் முடிஞ்சு. டோட்டலா யாருமே இல்லை, நாங்க மட்டும் தான் இருக்கிறோம். காட்டுக்குள்ள நாங்க மட்டும் தான் இருக்கிறோம். ஃபுல்லா இதாயிருச்சு, எல்லா கடையும் காலி பண்ணி போயிட்டாங்க. அப்பயே சொன்னாங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் தான் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போங்க, அதிக நேரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மணி 6:50 ஆயிடுச்சுங்க. பிரியா இது எல்லாமே அத்தனை மாங்காய் மரம் தான் பிரியா.
எப்படி இதுக்குள்ள மட்டும் அவங்க இறங்கி போவாங்களா? பயமா இருக்காதா? எதுக்குமா பயம் இருக்கு? அவங்க இடம் அது. அவங்க விவசாயம் பண்றாங்கம்மா. ஆனா இது மாங்காய் மரம் தான், பார்த்தா ஃபுல்லா காடு மாதிரி தெரியுதுப்பா. மா இது ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட்ல வந்து இதா இருக்கு. இங்க பாருங்க, இதான் ரோடு. ஆனா ரொம்ப ரோடு கொஞ்சம் டேஞ்சரா தான் இருக்கு. ஆனா பார்த்து வரணும். ஆனா வந்த இடம் சூப்பரா இருக்கு. நல்லா என்டர்டைன்மெண்ட் சூப்பரா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேமிலியோட வரலாம் எல்லாருமே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.